எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம், ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி எஸ்எஸ்சி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீ தான், எல்லாரும் இதையே அட்டென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது டெஸ்ட் 7 5ஆம் தேதி ஜனவரி மாதம் நடந்தது. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்கிலீஷும் ஜென்ரல் நாலேஜில் ஜென்ரல் அவேர்னஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எழுதுனவங்களாம் யோசிச்சுக்கோங்க, எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாது, ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இதில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றது பாருங்க. இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் சோலா கிங் ஃபவுண்டட் த சிட்டி புகார்? புகார் நகரை நிறுவியவர் சோழ மன்னன் யார் அப்படின்றது தான் கேள்வி. ஸ்ட்ரெயிட்டான கேள்வி. ஸோ பழைய காலத்துடைய பழைய சோழர்கள். ஸோ கரிகாலன் அப்படின்றது தான் அதோடைய ஆன்சர். அடுத்தது என்ன அப்படின்றது பாருங்க. பகதூர் ஷா ஒன் வாஸ் born in the year. பகதூர் ஷா 1 எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. 1643. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றது பாருங்க. பிரிட்டிஷ் achieved political power in India after which? எந்த போருக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் வந்து அரசியல் அதிகாரத்தை அடைந்தனர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 4 போர் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, பிளாசி போர், பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்றத சொல்றாங்க. எப்ப சார் நடந்துச்சு அப்படின்னா 57ல நடந்துச்சு. 1757ல நடந்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பவர் அங்க பிரிட்டிஷ்க்கு வந்துருச்சு. பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ரெவென்யூ எல்லா பவர்ஸும் வந்திருக்கும். இதுக்கப்புறம் ரியல் பவர்ஸ் ஃபுல் பவர்ஸும் இதுக்கப்புறம் வந்திருக்கும். பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா 3 பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்தியாவில் வந்து லோடி டைனாஸ்டி நடந்துட்டு இருக்கும். அதையே வந்து தூக்கியிருப்பாங்க முகலியர்கள். வந்து யாருன்னா பாபர் லோடியை தூக்கியிருப்பாரு. ஸோ லோடியுடைய அரசாங்கம் போயிட்டு நமக்கு வந்து பாபர் முகல்ஸுடைய அரசாங்கம் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் பானிபட் வார்ல. செகண்ட் பானிபட் வார் என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, பாபருக்கு அப்புறமா ஹுமாயூன் ஒருத்தர் வந்திருப்பாரு. ஹுமாயூனுடைய பையன் அக்பர். ஸோ அக்பருக்கும் சூர் டைனாஸ்டிக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு போர் தான் 2வது பானிபட் வார். 3வது பானிபட் வார் யார் யாருக்கு நடந்திருக்கும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, மராட்டாஸ்க்கும் ஆப்கன்ஸுக்கும் நடந்திருக்கும். ஸோ இதுதான் 3 பானிபட் வார். பேட்டில் ஆஃப் பண்டவாசி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. பேட்டில் ஆஃப் பந்தவாசி அப்படின்னா எங்க நடந்திருக்கும் அப்படின்னா, கர்நாடக் போர்ல நடந்திருக்கும் பேட்டில் ஆஃப் பந்தவாசி அப்படின்றது. ஸோ கர்நாடக போர்ல நடந்திருக்கக்கூடியதான் பேட்டில் ஆஃப் பந்தவாசி. அப்ப இங்கிலீஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இது வந்து இதுல முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேட்டில் ஆஃப் பந்தவாசி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. Who among the following is not a பரதநாட்டியம் டான்சர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. பின்வருவற்றில் பரதநாட்டிய நடன கலைஞர் இல்லாதவர் யார்? ஸோ பரதநாட்டியம் அப்படின்னா என்ன டான்ஸ்? அது தமிழ்நாடுடைய கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம் அப்படின்றது. அதுல யாரு சார் இல்லை? ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுல ஒரு கொஸ்டின் தான் இது. பரதநாட்டியம் டான்சர் யாரு சார் இல்ல அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னா, சித்தாரா தேவி அப்படின்றவங்க தான் பரதநாட்டிய கலைஞர் இல்ல. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. ஒரு பாம் வெடிக்குது. ஸோ நிலவுல வெடிகுண்டு ஒன்று வெடிக்குது அப்படின்றத கேட்குறாங்க. அது எவ்வளவு நேரத்துக்குள்ள பூமியில வந்து கேட்கும் அந்த சத்தம் அப்படின்றத கேட்குறாங்க. ஆன்சர் என்ன சொல்றாங்க? 20 நிமிஷம், 2 மணி நேரம், 20 நிமிஷம், 3.7 மணி நேரம் வெடிக்கும் சத்தம் நீங்கள் கேட்க முடியாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுதான் சார் ஆன்சர். ஏன் சார் அப்படின்றத பாத்தீங்கன்னா, சவுண்ட் வேவுக்கு ஒரு மீடியம் தேவை. ஒரு ஏரோ, ஒரு சாலிடோ, ஒரு லிக்விடோ, வாட்டரோ, சாலிடோ, ஏதாவது ஒரு மீடியம் இருந்தாதான் சவுண்ட் வேவ் டிராவல் பண்ணும். பூமி இங்க இருக்கு, நிலா இங்க இருக்கு, இதுக்கு இடையே கேப் வேக்யூம் இருக்கு, அதுல சவுண்ட் வேவ் டிராவல் ஆகாது. சரிங்களா? ஸோ சவுண்ட் வேவ் எப்படி சார் டிராவல் ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, லாங்கிடியூடினல்ல தான் டிராவல் ஆகும். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் வந்து அடர்த்தி கம்மி, அடர்த்தி கம்மி, இப்படிதான் சவுண்ட் வேவ்ஸ் டிராவல் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. விச் இஸ் தி ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஹார்ட் கோல் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ நிலக்கரியில மிக உயர்ந்த தரம் எது அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னா, ஆந்த்ராசைட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்னன்னா, பிட்டுமினஸ் கிடையாது, லிக்னைட் கிடையாது, பீட் கிடையாது. சரிங்களா? ஆந்த்ராசைட் அப்படின்றது தான் இருக்கிறதுலே பெஸ்ட். ஸோ இதுல தான் கார்பன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, பிட்டுமினஸ். இது இந்தியால நிறைய கிடையாது. பிட்டுமினஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்குது. லிக்னைட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுல இருக்குது, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. நம்மளுடைய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்றது லிக்னைட் தான் இருக்குது. இதுல
கார்பனுடைய காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா 30-35% தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. இதில் 90% வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இது, அடுத்தது தான் ஃபோர்த். இதில் கார்பன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆஷஸ் நிறையா இதில் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க, ஜிஞ்சர். ஜிஞ்சர் வந்து ஒரு ஸ்டெம் அப்படின்றாங்க, அது வேறு கிடையாது, அது ஒரு தண்டு, அது வேறு கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஆமா சார், ஏன் அப்படின்னு அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்லயே நம்ம பார்த்திருக்கோம், கரும்பு வந்து ஸ்டெம்மா, இது வேறா, ஜிஞ்சர் என்ன, உருளைக்கிழங்கு என்ன, கேரட் என்ன, முள்ளங்கி என்ன, பீட்ரூட் என்ன, மஞ்சள் என்ன அப்படிலாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சர் வந்து ஒரு ஸ்டெம்மு. ஏன் அப்படின்னா அதுல நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் நிறைய இருக்குது. இது முனைகள் மற்றும் இடைக்கண்கள் கொண்டுள்ளது, அதனால தான் அப்படின்றத சொல்றாங்க. சார் அப்ப நீங்க ஒன்னொன்னுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும். எது சார் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுது, எது சார் ஹரிசாண்டலா, ஸோ இது ஹரிசாண்டலா தான் க்ரோ ஆகுது, மஞ்சளும் ஹரிசாண்டலா, அதனால இதை வந்து நம்ம ஸ்டெம்னு சொல்லலை. அல்ல குளோரோபில் கிடையாது, இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எதனால அதை ஸ்டெம் சொல்றோம்னா அதுல நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ். நோட்ஸ்னா என்னன்னா, ஒரு மரம் இருக்கு அப்படின்னா இந்த இடைப்பட்ட இடத்துல ஒரு செடி ஒன்று, ஒரு பிரான்ச் ஒன்று வளையம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நோடு, இன்டர் நோடு அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதனால தான் ஜிஞ்சரை வந்து நம்ம ஸ்டெம் அப்படின்றத சொல்றோம். அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க, விச் அமங் த ஃபாலோயிங் டிசீசஸ் யூசுவலி ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ மில்க் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ஒரு டிசீஸ் இருக்கு, அது நம்ம குடிக்கிற பால் மூலியமா பரவும். எந்த டிசீஸ் அப்படின்னா அது டியூபர்குலோசிஸ், காசு நோய் தான் சார் அப்படி பரவும். ஸோ நீங்க பால், பசும்பால் வாங்குறீங்க, பசும்பால் வந்து காய்ச்சாம குடிச்சிங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் இந்த மந்த் ஆஃப் ஜூன். அப்ப ஜூன் மாசத்துல சரிங்களா பருவமழை வெடிப்பு எங்கெல்லாம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கேரளாலையும் தமிழ்நாடுடைய சவுத் கோஸ்ட்ல மட்டும்தான் இது ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, ஸோ ஜூன் மந்த்ல இந்த ரெண்டு இடத்துல தான் வருது. அப்போ எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? ஜூன் மந்த்ல தான். கேரளால தான் ஃபர்ஸ்ட் அடிக்குது, அப்புறம் சவுத் கோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுலயும் அடிக்குது ஜூன் மாசம் அது. சரிங்களா, விச் சிட்டி ஹாஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் 2 ரயில்வே ஜோன். 2 ரயில்வே ஜோனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க சார் இருக்குன்னா மும்பைல. ஸோ மேற்கு ரயில்வேவுக்கும் ஹெட் குவார்டர்ஸ் யாரு எங்க இருக்கு அப்படின்னா அது மும்பை தான். சென்ட்ரலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா மும்பை தான். ஸோ மும்பை இங்க இருக்கு. வெஸ்டர்ன் ரயில்வேஸ்க்கும் அதுதான், சென்ட்ரல் ரயில்வேஸ்க்கும் இதுதான். ஏன்னா வெள்ளக்காரங்க அப்பயே இருந்தாங்க, அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அப்பயே ரெண்டுத்துக்கும் ஹெட் குவார்டர்ஸ் இதுதான். சரிங்களா, ஸோ மும்பை தான் ரெண்டுத்துக்குமே ஹெட் குவார்டர்ஸ். As per Census of India, an urban area with a population of, so ஒரு மக்கள் தொகை, ஸோ அந்த மக்கள் தொகை 50,000 1 லட்சத்துக்கு ஒரு ஆள் கம்மி 99,999 வரை இருந்தா அது எந்த மாதிரியான ஒரு டவுன் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது எந்த மாதிரியான ஒரு நகரம் அப்படின்னா அது கிளாஸ் 2 நகரம். ஸோ 1 லட்சத்துக்கு மேல இருந்துச்சுன்னா அது கிளாஸ் 1 நகரம். சரிங்களா, அப்போ 50,000 கீழே இருந்துச்சுன்னா அது கிளாஸ் 3 டவுன் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருந்தாங்க. எப்ப சார்? சென்செக்ஸ் 2011 படி. அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க, 7வது அட்டவணை, 7th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை எதை பற்றி கூறுகிறது அப்படின்றத கேட்டிருக்காங்க. எதை பத்தி கூறுது அப்படின்றத பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமுடைய பவர் டிஸ்ட்ரிபியூஷன், மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அதிகார பிரிவு. ஸோ 246 ஆர்டிகல் 7th ஷெட்யூல் 246வது ஆர்டிகல் படி இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னென்ன அப்படின்றத பாருங்க, distribution of power between the union and the state 246. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் அப்படின்ட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க. Which are the 2 states other than UP having the highest representations in the Lok Sabha அப்படின்றத கேட்குறாங்க. பீகார் அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ பீகாருக்கும் மகாராஷ்டிராக்கும் மக்களவையில் அதிக பிரதிநிதித்துவம் கொண்ட 2 மாநிலங்கள் எது அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னா ஊபியை தவிர உத்தரப்பிரதேஷ் தான் அதிகபட்சம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பீகாரும் மகாராஷ்டிராவுக்கும் அதிகம். சரிங்களா, ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க, இந்தியன் சிட்டிசன்ஷிப் இஸ் கிராண்டட் பை. ஸோ இந்திய சிட்டிசன்ஷிப் யாரு சார் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகம் தான் இந்தியாவுக்கு இந்திய குடிமகன் அப்படின்ற ஒரு இதுவை கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ ஆஸ் பர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி. சரிங்களா, ஹூ காயின் த டேர்ம்
ஹிந்து ரேட் ஆஃப் growth அப்படின்றது இந்திய பொருளாதாரத்துல ஹிந்து ரேட் ஆஃப் growth அப்படின்றத யாரு சார் சொன்னாங்க அப்படின்னா ராஜ் கிருஷ்ணா அப்படின்றது தான். ஸோ ஹிந்து ரேட் ஆஃப் growth அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்கானமி வந்து மிக ஸ்லோவா வளருது அப்படின்றது தான் ஹிந்து ரேட் ஆஃப் growth. யார் சொன்னாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க, ராஜகிருஷ்ணா. இந்திய பொருளாதாரத்தில் இந்து வளர்ச்சி விகிதம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? The government of India derives its single largest source of revenue from union excise duties. சரிங்களா, யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ். யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ் யார் சார்? The government of India derives its single largest source of revenue from union excise duty. மத்திய கலால் வரிகள் அப்படின்றது தான் ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசாங்கத்துக்கு எதுலேருந்து ரெவென்யூ அதிகமா வருது அப்படின்னா மத்திய கலால் வரிகள். The Industrial Development Bank of India was set up in எப்போ அப்படின்னா ஜூலை 1964. ஸோ IDBI அப்படின்ற ஒரு வங்கி, இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா ஜூலை மாதம் 1964. இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் ஆகிறதுக்காக இந்த பேங்க் ஒன்று உருவாக்குனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா மார்க்கெட்ல சந்தையில ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று மணி மார்க்கெட், ஒன்று கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட் அப்படின்னா 365 நாளைக்குள்ள யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் மணி மார்க்கெட். கேபிட்டல் அப்படின்னா 365 நாளைக்கு மேல யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம். ஜூலை 1964. The unit of measurement of a word length in a computer. அப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு வேர்டை எப்படி சார் மெஷர் பண்றோம் அப்படின்னா ஒரு பிட்டு. சரிங்களா, பிட்டு பைட்டு இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ். சரிங்களா, ஆன்சர் வந்து பிட்டு தான். சரிங்களா, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் அப்படின்றத சொல்றாங்க. இதுல எது மாறுபட்டது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எது சார் அப்படின்னா C++ தான் மாறுபட்டது. என்ன சார் C++னா அது கம்ப்யூட்டருடைய ஒரு ப்ரோக்ராம். இப்போ பாக்கி எல்லாம் என்ன சார் அப்படின்றத பாருங்க. லைனஸ், விண்டோஸ் 98/7லாம் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS. இது வந்து ஒரு ப்ரோக்ராம். C++, ஜாவா இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம். Who has won the ICC Men's T20 World Cup title? So T20 World Cup title யார் சார் ஜெயிச்சாங்க 2022ல அப்படின்னா இங்கிலாந்து தான் ஜெயிச்சது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சார் 2022ல கேட்குறோம் அப்படின்னா இப்போதான் 2024 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ 23யும் 22ல எண்டில் நடந்ததெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த கொஸ்டினும் சேர்த்துருக்கோம். இதுதான் சார் இந்த வாரத்துக்கான நமக்கு ஆன்சர் டிஸ்கஷன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.